Hello friends, welcome to queenbeeparadise Tamil. இன்னைக்கு வந்து கேஷுவலா ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஒரு வீக்கெண்ட் ஈவினிங் vlog. ஒரு சாட்டர்டே ஈவினிங் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு ஷாப்பிங் போயிருந்தோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நான் என்ன டின்னர் குக் பண்ணேன் இதெல்லாம் தான் இந்த vlogல நம்ம பார்க்க போறோம். இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்ம யூஷுவலாக வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அவங்கள என்டர்டைன்டாக வச்சுக்கிறதுக்கு வேண்டி நாங்கள் வந்து இன்றைக்கி மெட்ரோ ஹோல்சேலுக்கு ஷாப்பிங் வந்திருக்கோம். இது வந்து பெங்களூரில் ஹொசூர் ரோட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஹோல்சேல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் சில்க் போர்டு பிரிட்ஜு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அவுட்லெட் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்தோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் இங்கே சாப்பிட்டுட்டு உள்ளே போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டி நாங்கள் இங்கே வந்துட்டு இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போனால் அவங்க பாட்டு கம்முன்னு விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்காக ஆக்சுவலாக இதுக்கு உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு மெட்ரோ கார்டு வேணும். எங்ககிட்ட இந்த கார்டு இல்லை, எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தது. அதனால் அவங்கக்கிட்ட இந்த கார்டு வாங்கிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து எல்லா ஐட்டமே நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லேருந்து காய்கறி வரைக்கும் எல்லா ஐட்டமே கிடைக்கும். இது எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன வாங்கணும்னு லிஸ்ட்டு போட்டுட்டு வந்திருந்ததால் கடைன்னு எல்லா திங்ஸையும் சீக்கிரமாக வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ரெகுலராக எல்லார் வீட்லேயும் வாங்குற மாதிரி தான் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதில் ஸ்பெஷலாக உங்களுக்கு காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் என்ன வாங்கினேன்னு இந்த வீடியோவில் கவர் பண்ணலை. இப்போ நான் டின்னருக்கு என்ன குக் பண்ணேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ராகி சேமியா பண்ணலான்னு இருக்கேன். யூஸ்வலாக ராகி சேமியா பண்ணுனா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இனிப்பு சேமியாவும் எங்களுக்கு வந்து கார சேமியாவும் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு கலந்துக்கிறேன். நிறைய உப்பு போடக்கூடாது. இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். அது கொஞ்சம் ஈரமாகி ஊறுற அளவுக்கு இருந்தால் போதும். நிறைய தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது, சேமியா கொல கொலன்னு ஆயிரும். ஸோ அளவாக தண்ணி விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறேன். இந்த ராகி சேமியா வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நான் இட்லி தட்டில் வச்சு நான் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லா வெந்துடும். இந்த சேமியா வேகிறதுக்குள்ளே கார சேமியாக்கும் இனிப்பு சேமியாக்கும் தேவையானதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காயெல்லாம் தோண்ட வேண்டியது இருக்குது, அதனால் நான் வந்து நைஃப் ஷார்ப் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த நைஃப் ஷார்ப்னர் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேங்காவை வந்து குட்டி குட்டி பீஸாக எடுத்து நான் வந்து மிக்சியில் போட்டு ஓட்டிக்க போகிறேன். ஸோ மிக்சியில் ஒரு சுற்றுனா இந்த மாதிரி துருவின தேங்காய் மாதிரி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேமியா வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு சேமியா ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு இந்த வெந்த சேமியாவை எடுத்துட்டு இதில் வந்து தேங்காய், கரும்பு சர்க்கரை, அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த சூட்லேயே எல்லாம் கரைஞ்சி மிக்ஸ் ஆயிரும். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு பிடிக்கும். நம்ம இப்படி தேங்காய் சேர்த்து கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். தேங்காயில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது, இம்யூனிட்டி டெவலப் ஆகும். தேங்காவை வேக வச்சு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேங்காய் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி பண்ண தேவையில்லை. தேங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ மீதி இருக்கிற ராகி சேமியாவை நான் எப்படி தாளிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன்.
ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். அது வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். சேமியாலையும் உப்பு போட்டிருக்கு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வேக வச்சுருக்கிற ராகி சேமியாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழையும் துருவின தேங்காயும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், கார சேமியாவும் இனிப்பு சேமியாவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது ஒரு சிம்பிள் vlog தான். சும்மா ஒரு கேஷுவலான வீக்கெண்ட் ஈவினிங் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.